Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Final India versus Pakistan Asia Cup ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு ராத்திரி ரைட். எக்ஸ்பெக்டேஷன் ஹை. அதோட ப்ரிவ்யூ, ப்ரெடிக்ஷன், பிச் ரிப்போர்ட் என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் கூட பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஃபுல்லாக வீடியோ பார்த்து தானே பண்ணுறீங்க. ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நிறையா கிரிக்கெட் பேச முடியும். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. டெஸ்ட் சீரீஸுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை பற்றி பேசினது இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸு. சரி, இந்த விஷயத்துக்கு போய்டுவோம். 40 வருஷம் ஆச்சு இந்தியா பாகிஸ்தான் ஏஷியா கப் ஃபைனல் விளையாடி. இன்னும் 40 வருஷமா விளையாட ஃபைனலுக்கு 2 பேரும் மோதினதே இல்லை. ஏஷியா கப்பில் சொல்கிறேன். சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேயானு மோதிருக்காங்க 2017 அண்ட் ஆல். பட் இதில் விளையாடவே இல்லை. இன்ஃபேக்ட் 1984 தான் ஸ்டார்ட்டே ஆச்சு இது ஏஷியா கப்பு. அப்துல் ரஹ்மான் புகாதர் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் சிபிஎஃப்எஸ்ன்னு, கிரிக்கெட்டர்ஸ் பெனிஃபிட் ஃபண்ட் சீரீஸ் இன் ஷார்ஜா. அப்போது நான் டீனேஜர், நான் போயிருந்தேன் மேட்ச் பார்க்குறதுக்கு ஷார்ஜாவில். இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது ஷார்ஜா ஸ்டேடியம், கவர்லாம் கிடையாது. சுத்தம் வெயில், 120 டிகிரி வெயிலில் வந்து பார்த்தேன் நான் அந்த மேட்ச். ரைட், 40 வருஷம் விளையாடுறேன்னு சொல்கிறதோட இது வரைக்கும் அவங்க ஃபைனல் விளையாண்டதே இல்லைன்னு நான் சொல்லணும். இந்தியா பாகிஸ்தான் மோதல் சொல்கிறேன். ஆல்தோ இந்தியா 8 வாட்டி சாம்பியன், ஸ்ரீலங்கா 6 வாட்டி சாம்பியன், பாகிஸ்தான் 2 வாட்டி சாம்பியன். 2000 and 2012 ஜெயிச்சாங்க. அண்ட் பங்களாதேஷ் இது வரைக்கும் ஜெயிச்சதில்லை. இட் வாஸ் ஆல்வேஸ் எய்தர் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபைனல் இருக்கும், இல்லைனா பாகிஸ்தான் வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபைனல் இருக்கும், இல்லைனா பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் ஃபைனல் இருக்கும். 2012 ஆச்சு. அப்புறம் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபைனல் இருக்கும் 2018. ரைட், ரொம்ப ஃபேன்ஸில் குஷியாக வர மாதிரி விஷயம் சொல்லிடுறேன். கடந்த 38 T20 இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் இந்தியா 3 வாட்டி தான் தோற்றுருக்காங்க. அந்த அளவுக்கு டாமினேஷன். சக்ஸஸ் ரேட்டு 93+க்கு மேலே போகுது, 93% மேலேன்னா பார்த்துங்க. அண்ட் அன்பீட்டனாக வேறு வந்திருக்கோம். அண்ட் கரண்ட் T20 வேர்ல்டு சாம்பியன் வேறு நம்ம தான். ரைட், இப்போ என்ன அதை சொல்லு. பிளேயிங் பாகிஸ்தான் 3rd டைம் in 2 weeks. இந்த 15 நாளில் 3ஆவது வாட்டி விளையாட போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை. ஆச்சா, இது ஒன்று. அப்புறம் பிசிபி ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, பாபர் ஆசமை சேர்க்க போகிறோம் நாங்கள் ஃபைனலில் இந்தியாவுக்கு எதிராக அப்படின்னு டக்குன்னு முடிவு பண்ணாங்க. அப்புறம் பாபர் வந்து ஆக்சுவலாக T20 கடைசியாக விளையாண்டதே டிசம்பர் 2024 ஆச்சு, 8-9 மாதம். பட் இப்போ சாம் ஐயூப் ஃபார்மில் இல்லைன்னு மாற்றலான்னு நினச்சிருக்காங்க பேருக்கு. இது என்ன அவங்க கல்லி கிரிக்கெட் வேளச்சேரி லீகாக நடக்குதுங்க. இது இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் ஆர்கனைசர்ஸ் டினை பண்ணிட்டாங்க பர்மிஷன். நோ, ஏன்னா யாராவது இன்ஜூர் ஆனால் தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். முதலே 15-16 பேர் ஒரு 10 சப்போர்ட் ஸ்டாஃப் அமைச்சிட்டு கூட நீ இஷ்டத்துக்கு அமைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாளைக்கு இன்னொரு டோர்னமெண்ட்டில் இதே மாதிரி யாராவது பண்ணுவாங்க. முடியாதுன்ட்டாங்க. பட் எனக்கு என்னன்னு தெரியல, இவர் எதுக்கு நீங்கள் திருப்பி கூப்பிட்னா இப்போ விளாட்றாங்களே சின்ன பசங்க. சல்மான் ஆகா ரோலே ஆஸ் அ கேப்டனாக இந்த ஏஷியா கப் வரைக்கும் தான் அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணது. அவர் தான் ஃபைனல் கொண்டு போயிட்டார். ஆர்கியூபிலி அவங்க தான் பெட்டராக தெரியுறாங்க ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷோட. அதனால தானே ஃபைனல் வந்தாங்க. இந்தியா இஸ் வே அஹெட். அண்ட் சல்மான் அலி ஆகா, இப்போ முகமது ரிஸ்வான் திரும்பி வந்துடுவார் பேருக்கு. அது அவங்க இஷ்டம். பட் ஏன்னா அவங்க கீப்பர் பேட்ஸ்மேன் முகமது ஹாரிஸில் சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன் வந்துடுவாங்கன்னா இந்த அடுத்த மாதம் அவங்களுக்கு T20 சீரிஸ் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக. பாபர் குட் பேட்ஸ்மேன் தான், எஸ். அண்ட் T20 ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப பிரச்சனை இருந்தது. அதுவும் இல்லாமல் டெஸ்ட்டு ஒன்றையில் அவர் விளையாடுறாரு. அவர் வேறு எதுக்கு தொல்லை பண்ணாங்கன்னு தெரில. என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு? இப்போ அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமே டென்ஷனாக தான் வரும். அது நல்லது இந்தியாவுக்கு. ஏற்கனவே நான் இந்தியா ஃபேவரட் டு வின் த கப். பட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, யார் சல்மான் அலி ஆகா, அப்ரார் அஹமத், ஷாம்சாதா ஃபரான், சாம் ஐயூப், ஹசன் நவாஸ், இவங்களுக்குலாம் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? உன்னை எப்போ ஒன்றதுக்கு வெளில போட்டுருவோம்ப்பா, பாபர் கொண்டு வந்துடுவோன்னு. ஸோ எனிவே அது இருக்கட்டும். அட்வான்டேஜ் இந்தியா தான். ஏன்னா பாகிஸ்தான் இஸ் ஆஸ் இட் இஸ் ஸ்ட்ரகிளிங். இப்போ வேறு இந்த நியூஸ் வேறு ஃப்ளோட் பண்ணி விட்டாங்க அங்கே பாகிஸ்தான் மீடியாவில். அது இன்னும் டென்ஷனாக இருப்பாங்க. விட்டுருவா விஷயத்துக்கு வா நீ. ரைட், இந்தியா ஸ்ரீலங்கா நேற்று நடந்தது. அது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். இந்தியா ஜெயிச்சிச்சு சூப்பர் ஓவரில். ரிவ்யூ போட்டோம், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் பேருன்னு சொல்லுங்கள். சூப்பர் ஓவரில் என்ன பிளண்டர் நடந்ததுன்னு சொல்லிட்டு அம்பையர் அது அம்பையர் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான். ஆச்சா, அது ஆகிடுச்சு, அதை விட்டுருங்க. சூரியகுமார் யாதவ் ஃபெயில் ஆகிட்டார் நேற்றும். அது ஒரு ஒரிங் சைன் தான். 92 தான் ஸ்ட்ரைக் ரேட்டு. பவர் பிளேயில் இந்தியா 71 for 1 எடுத்தாங்க நேற்று ஸ்ரீலங்கா. ஆமாம், சூப்பர் 4ல் 6 விக்கெட்டில் ஜெயிச்சிட்டோம் நம்ம பாகிஸ்தான்கிட்ட. பட் அதில் என்னென்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் பும்ரா 2 பேருக்குமே விக்கெட்டே கிடைக்கல. அது ஒரு ஒரிங் ஃபேக்டர் தான். விக்கெட்டு கிடைக்கல, அதை யோசிக்கணும். சாம் ஐயூப் வெரி குட் பேட்ஸ்மேன், ஓப்பனர். பட் கடந்த 6 மேட்சில் 4 டக்கு இருந்தாலும் அவர் பர்சீஸ் பண்ணுறாங்கன்னா இஸ் அ வெரி குட் பிளேயர். சைத் அன்வர்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு காலத்தில், ஆமிர் சுவைல். அந்த மாதிரி விளையாடக்கூடியவர். பார்ப்போம் எப்போ ஒரு ஃபார்ம் வருவார் தெரியல. ஆனால் போலிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கார். மோர் தென் பார்ட் டைம் போலர் லைக். ரைட், அண்ட் அது என்னென்னு அவங்க தான் முடிவு பண்ண. யூட்டிலிட்டி பிளேயர் அவர் ஆக்சுவலாக. எங்கே வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிஞ்ச் இன்டர்னல் அனுப்பணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா பாகிஸ்தான் பெட்டர் சென்ட் ஷைன் அஃப்ரிதி மேன். லாஸ்ட் 2 மேட்சாக அவர் தான் 6ஸ்லாம் ஈஸியாக அடிக்கிறாரு. அண்ட் அதுவும் இல்லாமல் போலிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷைன் அஃப்ரிதி லாஸ்ட் 2 மேட்சஸ் இஸ் போலிங் வெரி வெல். ஆமாம், வாட் இஸ் நோன் ஃபார் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர், ரவுண்ட் ஆம் ஆக்ஷன், ரவுண்ட் த விக்கெட் வந்து வைட் ஆஃப் த க்ரீஸ் போட்டால் பால் உள்ளே கொண்டு வருவாங்க. அப்படி தான் ஒரு வாட்டி ஒரு ராகுல், ராஜ் சர்மாலாம் அவுட் பண்ணார் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ திருப்பி பிக்ட் அப் ஸ்பீடு.
அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு. மேட்ச் இன்னும் டஃப்பாக இருக்கும், குரூப் மேட்ச் மாதிரி இருக்காது. சைன் அப்ரிதி இப்போ முடிஞ்ச நடக்கிற டோர்னமெண்ட்லேயே பங்களாதேஷ் எதிராக 3 for 17, அப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 3 for 28. அவரோட ஸ்பீடும் கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு. அண்ட் லெஃப்ட் ரைட் 2 பவுலருக்குமே அவர் நல்ல bowling போடுவார். அதே மாதிரி இவங்க bowling இன்னொரு அட்டாக் வந்து ஹாரிஸ் ராவ், அவரும் ரொம்ப நல்ல பவுலரு ஆயிட்டார் திடீர்னு. பங்களாதேஷ்க்கு எதிராக 3 for 33, ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 2 for 37. நம்ம ஃபாஸ்ட் பவுலர் ஸ்ட்ரகிளிங் தான். ஹார்திக் பாண்டியா நேற்று ஒரு ஓவர் தான் போட்டார். நேற்று பும்ரா விளையாடவும் இல்லை, ரெஸ்ட் கொடுத்தாங்க. ஓகே, ஆனால் அதுக்கு முந்தின மேட்ச் விளையாட பும்ராக்கு விக்கெட்டே இல்லை. யூ ஹேவ் டு திங்க் அபவுட் திஸ். ஃபைவ் மஷ்ரம்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் நல்ல ஆல்ரவுண்டரு அண்ட் க்ரூஷியல் இன் பேட்டிங். லேட் ஆர்டரில் வந்து ஒரு டமால் டிமில் அடிக்கக்கூடியவர். நோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, முகமது நவாஸ் அண்ட் ஆல், சாம் ஐயூப் அண்டா பார்ப்போம். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா, பிரிங் இன் ஹசன் நவாஸ் ஃபார் ஹுசைன் தலத், மை சஜஷன். கேட்குறாங்களா இல்லையோ அது அவங்க பிரச்சனை. ரைட், ஸ்பின்னு வந்து அவங்களுக்கு அப்ராஸ், சாம் ஐயூப் அண்ட் முகமது நவாஸ், தே ஆர் bowling வெரி வெல் எக்கனாமிக்கலாக. பாகிஸ்தான் வந்து குரூப் மேட்ச்சில் விளையாண்டது, சூப்பர் 4 விளையாண்டதோட பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபைனல்னும் போது அது டிஃப்ரெண்ட் பால் கேம். நோ காம்ப்ளிசன்சி ஃபார் இந்தியா. கேட்ச் விடாதீங்க. 13 கேட்ச் விட்டோம் அந்த சீசன். ஆமாம், இந்த ஏஷியா கப்லேயே அதுதான் ரொம்ப முக்கியம். வைடு போடாதீங்க இஷ்டத்துக்கு. ஒன்று போன மேட்ச்சில் 9 வைடு, ஸ்ரீலங்காவில் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், 9 வைடு எக்ஸ்ட்ரா 1.5 ஓவர் போட்டிருக்கீங்க. அண்ட் இதெல்லாம் தான் கொஞ்சம் ஒரிங் ஃபேக்டர் இந்தியாவுக்கு. அபிஷேக் சர்மா மட்டும் தான் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு, வேறு யாரும் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தெரியல. திடீர்னு 1 down டூபே அனுப்புகிறாங்க. நேற்று டூபே இல்லை, திடீர்னு சஞ்சு சாம்சன் நம்பர் 4 வரல. ஒரு ஃபிக்ஸ்டு அங்கேயும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் இருக்குது. அபிஷேக் சர்மா அட்டாக் பண்ணுறதுனால தப்பிச்சிடுறோம். அபிஷேக் சர்மா மட்டும் சீக்கிரமாக லா ஆஃப் ஆவரேஜ் சேஸ் தட் எப்போதுமே கண்டினியூ எல்லா மேட்சும் அடிக்கிறது கஷ்டம். ஆல்தோ வி விஷ் ஹிம் பெஸ்ட் ஆஃப் லக், யூ ஷுட் ஸ்கோர், பட் கெட் ரெடி. ஏன்னா சூரியகுமார் யாதவும் ஸ்ட்ரகிளிங் 1 downல. திலக் ஓவரமாக பேட்டிங் ஸ்லோலி, அது பார்க்கணும் அது என்ன பண்ண போகிறாங்கன்னு. பிச் என்ன பண்ணுவோம் அதை சொல்லு. பிச்சு வந்து ஸ்லகிஷாகவே இருக்காது. லைக் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் எல்லாம் ஃபைனல் வேறு. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் போத் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஸ்பின்னரு. அண்ட் ஃபைனல் மேட்ச் ப்ரெஷர்னு வேறு ஒன்று இருக்கும். பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட போகிறோம். ஃபீல்ட் ஃபஸ்ட்டு, அண்ட் அதுதான் யாராக இருந்தாலும் ஃபீல்ட் ஃபஸ்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்தியா 180 வரைக்கும் கூட சேஸ் பண்ண முடியும், இந்தியா பண்ணோம். பாகிஸ்தான் கேனாட் சேஸ் மோர் தென் 160. ஸோ அது தெரியும். நான் சூரியகுமார் யாதவுக்கும் தெரியும், ஜிஜி அவருக்கும் தெரியும். யார்ப்பா ஜிஜி? கௌதம் கம்பீர் தான். ரைட், இதுதான் பார்ப்போம். இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் ஆஃப்டர் 40 years இன் ஏஷியா கப் 1984க்கு அப்புறம் அது. அண்ட் முதலே ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க. இந்த லாஸ்ட்டில் ஒரு 5 ஓவரில் ஒரு 50-60 வேணும். போன மேட்ச்சில் கூட அவ்வளோ ஒரு 9 ஓவரில் 54 என்னமோ தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு ஒரிங் ஃபேக்டர் தான். ஸ்லாக் ஓவரில் யார் அடிக்க போகிறா? ஹார்திக் பாண்டியாவா, சுபம் டூபே விளையாடுவாரா தெரியல, என்ன பண்ண போகிறாங்கன்னு. டெஃபினெட்லி 5 bowlers required, அண்ட் விச் வில் பி பும்ரா, ஹார்திக் அண்ட் இப்போ ஹர்ஷதீப் சிங் வரை நல்லா போட்டார் நேற்று சூப்பர் ஓவர்லேயே ஸ்பெஷலி. அண்ட் மேட்ச்சில் ஸ்கோர் பண்ண அவங்க 2 பேரையுமே அவுட் பண்ணிட்டார் அவர், குஷால் பெரேரா அண்ட் ஆல். ஸோ ஹர்ஷதீப் சிங் என்ன பண்ணுவாங்க தெரியல. அப்படி வந்து யாராவது உட்காரணும், பார்ப்போம். ஸ்பின் ட்ரையோ வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ், இந்த 3 ஸ்பின் ட்ரையோ அவங்க இருப்பாங்க கண்டிப்பாக பிளேயிங் லெவனில். பார்ப்போம், ரிவ்யூ எடுத்துகிட்டு அப்புறம் வரேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா ஸ்ரீலங்கா பற்றி ஆல்ரெடி போட்டாச்சு ரிவ்யூ. பார்க்குறவங்க போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தானே நமக்கு நான் எல்லா வீடியோ பேச இஷ்டம் வரும். இதோ அடுத்தது வருது, இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 2 டெஸ்ட் மேட்ச்சு. அண்டு சிஎஸ்கே வர டேலண்ட் ஹண்ட் பண்ணுறாங்க, வீடியோ போடுங்கன்னு ஒருத்தர் சொன்னார். ஸோ அதெல்லாம் பார்த்து அலசி எடுத்துகிட்டு வரோம். எங்களுக்கு எவ்வளோ உங்கள் ஆதரவு தான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரே 10 ரூபாய்க்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திங்க. தேங்க்யூ ஸோ மச்.